ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதாவது இட்லி மாவுக்கு எவ்வளவு அரிசி எவ்வளோ உளுந்து அளவுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி போடுறோம். 1 2 3 4. இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே நம்ம வெந்தயம் ஆட் பண்ணனா கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு வருது. இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இப்போ நம்ம மாவு அரைக்க போகிறோம். 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசியும் உளுந்து வெந்தயம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உளுந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதுலேயே மாவு நல்லா வரும். உளுந்து வெந்தயம் இது 2 மட்டும்தான் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியே ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நம்ம எல்லாத்தையுமே போட்டோம். இது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஆட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு உளுந்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதாவது கை சூட்டுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே புளிச்சிரும் மாவு. இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குது. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ துணி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா தட்டுலேயுமே துணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மாவு ஊற்றிட்டோம். இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். பிளேட் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். நான் சின்னதாக தான் ஊற்றிருக்கேன், பெருசாக ஊற்றலை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 8:15க்கு நான் வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் இட்லி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வெளியில் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது ஹாட் பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 3/4 கப், 2 பல் பூண்டு, உளுத்தம் பருப்பு 1 கப், 15 வரமிளகாய், நம்ம ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில், பெருங்காயம் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பெல் எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா நம்ம வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம். அதாவது நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா எண்ணெய் படுற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மிதமான சூட்லேயே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இருந்தாவே போதும். எள்ளும் நல்லா வெடிச்சிரும். இப்போ பெருங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சால்ட்டும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோன்னா நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. சுவையான இட்லி பொடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.